மகாபெரியவாச்சரணம். திருப்பாவை பாசுரத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னால் அது எப்படி நமக்கு அர்த்தத்தை சொல்வதற்காக எப்படி அதை பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அழகாக பாடுவார்கள். ஐயைந்தும் ஐந்தும் அறியாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்தும் ஐந்தும் அப்ப 25, அந்த பக்கம் ஒரு 5 30, ஆக 5 5ஆக பிரித்திருக்கிறார்கள். சரி, முதல் 5 எதை குறிக்கிறது என்றால் இது முன்னுரையாக இருக்கிறது. அடுத்த 5 அது தொடர்ச்சியாக வருகிறதா என்றால் கிடையாது. எப்படி வருகிறது என்றால் அந்த 9 10 11 12 இது எல்லாம் இந்த பாசுரங்கள் இருக்கிறது இல்லையா? இந்த பாசுரங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது? விடிந்ததற்கு அடையாளம் இல்லை என்று சொல்கிறது. 15வது பாசுரமும் விடிந்ததற்கு அடையாளம் இல்லை என்று சொல்லி ஆண்டவனை பற்றி அவளுக்கு சொல்கிறார்கள். அவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி எழுப்புகிறார்கள். ஏனென்றால் மீதி பாசுரத்தில் என்ன செய்தார்கள்? 6வது பாசுரத்தில் இருந்து அங்கே பொழுது புலர்ந்து விட்டது என்று சொன்னார்கள் இல்லையா? ஆக 6 7 8 அதுக்கப்புறம் 13 14 இது எல்லாமே விடிந்ததற்கான அடையாளத்தை சொல்லி சொல்லி எழுப்புகிறார்கள். ஆக இது இரண்டும் 5 5 ஆகிவிட்டது. அடுத்ததாக ஒரு 5 என்ன சொல்கிறாள்? அந்த கண்ணபெருமானையே திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள், அவளை எழுப்புகிறாள். சரி, அடுத்ததாக ஒரு 5 என்ன செய்கிறாள் என்றால் தாம் வந்த அர்த்தத்தை சொல்கிறார். எதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இப்படி 5 5ஆக பிரித்து கொண்டு பார்த்தால் நமக்கு இதனுடைய பொருள் புரியும் என்று சொல்கிறார்கள். இப்ப இன்று நாம் பார்ப்பது தூமணி மாடத்து அப்படின்னு சொல்றது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா பொழுது புலர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுப்புகிறாளா என்றால் கிடையாது. அப்ப இதுல என்ன சொல்கிறாள்? பெண்ணை கூப்பிட வேண்டும். யாரை சொல்லி கூப்பிடுவது? நேற்று சொல்லும் பொழுது கோது களமுடைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவையை சொன்னார். இன்று சொல்லும் பொழுது அழகாக உறவு முறை வைத்து சொல்கிறாள், மாமான் மகளே. அப்படி பார்த்தால் இவளுக்கு உறவா அப்படின்னு பார்த்தா அவளுக்கு ஒரு ஆசை. நமக்கென்று ஒரு உறவினர் ஆயர்பாடியில் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். நாம் யோசிக்கிறோமே, ஏதாவது திருத்தலங்களுக்கு செல்லும் பொழுது நம்முடைய உறவினர்கள் இல்லம் இங்கே இருந்தால் எவ்வளவு சௌகரியமாக இருக்கும் என்று. அதுபோல் அவளுக்கு என்ன என்றால் அந்த பக்தி பாவத்தோடு நம்முடைய உறவினர் இங்கு இருப்பதாக அவள் நினைத்து கொண்டு மாமான் மகளே. ஏனென்றால் இந்த பக்திக்கும் இரத்த சம்பந்தமான உறவுக்கும் அப்படி என்ன வேறுபாடுன்னு பார்க்குறீங்களா? ராமானுஜர், ஆச்சாரியர் ராமானுஜருக்கு 2 சீடர்கள், கூரத்தாழ்வார், முதலியாண்டான் 2 பேர். கூரத்தாழ்வானுடைய பக்தி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இதற்கு ஈடு இணை கிடையாது. முதலியாண்டான் அப்படிங்கிறவங்க இந்த இரத்த உறவில் வந்தவன், மருமகன் முறையில் இருக்கக்கூடியவனாக இருப்பாராம் முதலியாண்டான். அவர் துறவி ஏற்ற பொழுது கூட எல்லாவற்றையும் துறந்து விட்டேன் முதலியாண்டானை தவிர அப்படின்னு சொல்லுவாராம். இப்ப கூரத்தாழ்வார் சொல்லும் பொழுது சொல்வாராம், எனக்கு ஒரே ஒரு ஏக்கம், நான் முதலியாண்டான் போல இரத்த சம்பந்தம் உடையவனாக இல்லையே என்னுடைய ஆச்சாரியனுக்கு என்று சொல்வாராம். அப்படித்தான் இங்கு ஆண்டாளுக்கும் ஒரு ஆசை. அதனால் அங்கு உள்ளே இருக்கக்கூடியவனை மாமான் மகளே என்று சொல்லிவிட்டார். சரி, அடுத்தது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளரும் அப்படின்னு சொல்ற. அது என்ன? தூமணி மாடத்து, தூய மணிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ரத்தினங்கள். இது அனைவரும் கொண்டு வந்து கண்ணனுக்கு கொடுப்பார்களாம். அதுல பார்த்துட்டு நல்ல ரத்தினங்களாக இருப்பவில்லை, எந்த ஒரு தோஷம் இல்லை என்றால் அவைகளை தன்னுடைய பத்தினிகளுக்கு தன்னுடைய உறவினர்களுக்கு எல்லாம் கொடுத்து ஆபரணங்கள் அது போல செய்வானாம். பிறகு இது போல இந்த மாடங்கள் செய்து அதில் அந்த மணிகளை பதித்து கொடுப்பான். அப்படி ஏதாவது தோஷம் இருந்தால் அதை தனக்கு என்று வைத்துக் கொள்வான். இதில் என்ன ஒரு தத்துவம் ஒளிந்திருக்கிறது என்றால் இங்கே தோஷம் உள்ளது யாரை குறிக்கிறது?
நம்மை குறிக்கிறது. ஏனென்றால் ஜீவனாக பிறந்த அனைவருக்கும் நம்மிடம் தோஷங்கள் இருக்கின்றன. அந்த கர்ம வினைகள் வச்சிருக்கோம், பெரிய மூட்டை, அது பூரா நம்ம கையில வச்சிருக்கோம். அப்படி தோஷம் இருந்தாலும் அவன் அதை அணிந்து கொண்டு அந்த தோஷத்தை எல்லாம் போக்கி விடுகிறான். சரியா? சரி, இந்த சுற்றும் விளக்கறிய என்ன சொல்கிறது என்றால், அப்படியே கண்ணனின் முகம் பிரகாசமாக தெரிய வேண்டும். அதற்காக சுற்றும் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கப்புறமாக ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, துயில் அணை மேல் கண் வளரும். அணை அப்படின்னாலே படுக்கை. அப்ப படுக்கையில படுத்தா தூக்கம் வரப்போகுது. அது என்னது? துயில் அணை மேல் அப்படின்னா, இந்த படுக்கை இருக்கு இல்லையா, அதில் படுத்த உடனே எல்லாருக்கும் தூக்கம் வருமா? நிறைய பேருக்கு படுத்தாலே தூக்கம் வராது. ஏதேதோ ஞாபகம், ஏதேதோ கவலைகள். ஆனால் இந்த படுக்கை எப்படி என்றால், படுத்த உடனே தூக்கம் வருமா. அதுதான் துயில் அணை அப்படின்னு சொல்கிறான். அதனால் துயில் அணை மேல் கண் வளரும் மாமன் மகளே அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இந்த கண் வளருதல் அப்படின்னு சொல்றது என்னது? தூங்குறது அப்படின்னு சொல்லியாட்டு. அடுத்ததாக அனந்தலோ ஏமப்பட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லுவார். என்ன அப்படின்னா, என்ன ஒரு தூக்கம்? ஒரு களைப்பினால தூக்கமோ, ஏமப்பட்டாலோ யாராச்சும் மந்திரிச்சு விட்டுட்டாங்களோ அதனால ஒரு தூக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளாம். இப்படியெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் இல்லையா, இவளை எழுப்பி எழுப்பி பார்த்து விட்டால் அடுத்ததாக அங்கே அவளுடைய தாயார் இருப்பதால் அங்கே அவனுடைய உறவு முறையை சொல்லி நீங்கள் எழுப்புங்கள் என்று சொல்கிறாளாம். இப்படி அழகாக இந்த வார்த்தைகளை சொல்லி அதற்குள் இத்தனை தத்துவங்களையும் சொல்லி நம்மை அவன் தோஷம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறான் என்று மிகப்பெரிய ரகசியத்தையும் இதில் பொதிந்து வைத்திருக்கிறாள் ஆண்டாள். மகாபெரியவா சரணம்.